சட்டங்கள் வரட்டும், சட்டங்கள் தேவையில்லைன்னு சொல்ல. எல்லாம் நமக்கு பல சமுதாய மாற்றங்களுக்கு பல சட்டங்கள் நமக்கு பயன்பட்டுருக்கு. ஆனா, பெரியார் மாதிரியான தலைவர்கள் வந்து சட்டங்களை எதிர்பார்த்து எந்த சமுதாய மாற்றத்தையும் அவங்க தொடங்கல. எல்லா ஒரு சுயமரியாதை திருமணம் முதற்கொண்டு எல்லாமே கூட கணவர் இருக்கும்போதே மனைவிக்கு 2வது திருமணம் பண்ணி வச்சிருக்காரு பெரியார். அப்ப வந்து உதவி திருமணம்ங்கிற சட்டமே அதுக்கான சட்டமே இல்ல. அந்த காலகட்டத்துல அதையும் செஞ்சு வச்சிருக்காரு. எல்லா சமுதாய மாற்றங்களையும் பெரியார் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சட்டங்கள் வந்தது. ஆனா இப்ப நம்ம வந்து எல்லாத்தையுமே சட்டத்தோட பொறுப்பா எல்லாத்தையும் நம்ம கொண்டு போறோம். அரசாங்கத்த பொறுப்பாகவும், சட்டத்தோட பொறுப்பாகவும் கொண்டு போறோம். இப்ப என்னன்னா, இந்த நம்ம சங்கர் படுகொலையில தொடங்கி, இப்ப நம்ம நம்ம எல்லாம் அதிகமா கேள்விப்படுற படுகொலை அதுலருந்து தான் அதிகமா வருது இப்ப சமீபத்துல. அந்த கொலை எல்லாமே அந்த குடும்பத்த சேர்ந்த உறுப்பினர்கள் தான் செய்றாங்க. அவங்க சொந்தக்காரவங்க, அல்ல அதே குடும்பத்துல இருக்க அண்ணனோ, தம்பியோ, இல்ல மாமன், மச்சான், சித்தப்பா யாரோ ஒருத்தர். அவங்க தான் வந்து இந்த படுகொலைய நேரடியாவே அந்த ஆள் இறங்குறான். அவங்களே இறங்கி செய்றாங்க. அல்லது அவங்களோட சேர்ந்து சில கூலிக்கு சில பேர வச்சுக்கிட்டு செய்றாங்க. நேரடியா அவங்களே இருக்காங்க. அவங்க தான் திட்டம் போட்டு குடுக்குறாங்க. அப்ப இந்த ஒரு அழுத்தமான ஜாதி வெறி, ஜாதி அழுத்தம் இத வந்து திட்டமிட்டு வன்மத்தோட பண்றதுக்கு காரணம் என்ன? சட்டம் இல்லாதது தான் காரணமா? அப்டின்னா அதெல்லாம் இல்ல.